ஸ்லாங்கூர் சுகை புலோவில் 130 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கோல்ஃபீல்ட்ஸ் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். ஏற்கனவே 2 கும்பாபிஷேகங்களை நடத்தி முடித்துள்ள அக்கோயில் 3வது கும்பாபிஷேகத்திற்கான பணிகளை 8 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது. அவ்வகையில் ஆலய திருப்பணிகள் 80 விழுக்காடு பூர்த்தியடைந்துள்ளன. எஞ்சிய 20 விழுக்காட்டு பணிகளை முழுமை பெற செய்ய கோவில் நிர்வாகத்துக்கு பெரும் நிதி தேவைப்படுகிறது. இதையடுத்து ஜூன் 28ஆம் தேதி சுகைபுலோ ராமான் புத்ரா கிளப்பின் மாநாட்டு விருந்து மண்டபத்தில் நன்கொடை திரட்டும் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட்டின் சிறப்பு அதிகாரி அதி ஃபைசால் சிறப்பு வருகை புரிந்தார். கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையின் திருமுருகன் ஆலய தலைவர் டத்து சுரேஷ், மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவர் டத்துஸ்ரீ RS தனேந்திரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி முன்பு 30,000 ரிங்கேட்டை ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கியதோடு மேலும் 30,000 ரிங்கேட்டை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். ஆனால் கும்பாபிஷேக திருப்பணிகளை முடிக்க மேலும் நிதி உதவி அவசரமாக தேவைப்படுவதாக டத்துஸ்ரீ தனேந்திரன் வணக்க மலேசியாவிடம் கூறினார். குறிப்பாக டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி பெரிய மனது வைத்து ஒரு பெருந்தொகையை நன்கொடையாக வழங்குவார் என எதிர்பார்ப்பதாக தனேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான நோக்கமே நிதி சேர்ப்பது. இந்த ஆலயம் இன்னும் 80% கட்டுமான பணி முடிந்துவிட்ட நிலையில் ஆலய தலைவர் சகோதரர் திரு மணிவண்ணன் அவர்கள் பெரிய முயற்சியில் இந்த ஆலயத்தை எப்படியோ மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று எண்ணத்தில் இந்த விருந்து நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. மாண்புமிகு டத்து ஜுல்கிஃப்லி அவர்கள் ஏற்கனவே 30,000 வெள்ளி மானியம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கு இன்னொரு 30,000 வெள்ளி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்கார்கள். நிச்சயமாக இது போதாது, அவர் இன்னும் நிறைய கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் இந்த வட்டார மக்கள் அவருக்காக வாக்களித்து அவரை MP ஆக்கியிருக்காங்க. இன்னும் நிறைய செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் நம்முடைய கும்பாபிஷேகம் தேதி குறிப்பிட்டாச்சு, விரைவில் நடப்பதால் ஆலய கட்டுமான பணி இன்னும் நிறையா இருக்கிறது நினைக்கிறேன். ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுக்கேன். ஆலயம் நம்முடைய மக்களை ஒருநிலைப்படுத்துவதற்கும் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் ஆலயம் நம்முடைய யூனிட்டி கல்ச்சர் இஸ் அ சென்டர் ஆஃப் கல்ச்சர். நம்முடைய கலாச்சாரம் வளர்ப்பதற்கு இது ஆலயம் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதனால் இது நீங்கள் பணம் உதவி கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, நல்ல விஷயத்தை எல்லோருடையும் எடுத்து சொல்லுங்கள். மகாமாரியம்மன் ஆலயம், கோல்ஃபீல்ட் தோட்ட மகாமாரி ஆலயம் மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று இன்னும் பலர்கிட்ட நீங்கள் முடிந்தால் நல்ல விஷயத்தை சொல்லி பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ கேட்டு இந்த ஆலயத்துக்கு உதவி பண்ணுவது தலைமையுடன் ஆலய சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதற்குள் திருப்பணிகளை முடிக்க 3 லட்சம் ரிங்கேட் நிதி தேவைப்படுவதாக ஆலய தலைவர் மணிவண்ணன் கிருஷ்ணன் கூறினார். என்னென்ன ஏன் செய்கிறோம் அப்படின்னா, மிக விரைவில் கும்பாபிஷேகத்தை நெருங்கி போயிட்டு இருக்கோம். அதுக்காக நிதி பற்றாக்குறை, அதுதான பெரிய விஷயம். அந்த நிதி பற்றாக்குறைக்காக நம்ம இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஓரளவு நம்மளுக்கு இந்த டின்னர் நைட் மூலிமா நம்மளுக்கு ஒரு நிதி கிடச்சிச்சு. ஆனால் இது பத்தாது. இன்னும் நம்மளுக்கு ஒரு 3 லட்சம் ரிங்கேட் தேவைப்படுது. இந்த 3 லட்சம் ரிங்கேட் வந்துச்சுன்னா இந்த பேலன்ஸ் தங்கி போன வேலையெல்லாம் நம்ம முடித்து அடுத்த வருஷம் நம்ம சொன்ன மாதிரி அந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போயிடலாம். இந்த 3 லட்சம் ரிங்கேட் நம்மளுக்கு பொதுமக்கள் மூலிமா நம்மளுக்கு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு மிக விரைவில் நீங்கள் கொடுத்தா ரொம்ப துணையாக இருக்கும். ஆலய வளர்ச்சி பணிகளுக்கு உதவி வரும் பொதுமக்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் ஆலயத்தின் ஆலோசகரும் கும்பாபிஷேக ஒருங்கிணைப்பாளருமான தமிழ்வாணி கருணாநிதி நன்றி தெரிவித்தார். அந்த காலத்தில் முதல்ல தோட்டப்புற மக்கள் தான் இருந்தாங்க. இப்பொழுது இது பட்டணமான ஒரு கோயிலாக உருமாறி இருக்கு. பண்டார்சி கோல்ஃபீல்ட் சொல்லிட்டு ஏறக்குறைய 10,000 இந்தியர்கள் இப்போ சூழ்ந்திருக்கிறார்கள். ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம்மளோட தார்மீக
மந்திரம். அந்த வகையில் இவ்வளோ பெரிய ஒரு பட்டணத்தில் ஒரு அருமையான ஆலயம் வந்திருக்கு. இதுகாரும் நமக்கு வந்து பல லட்சங்கள் கொடுத்து மக்கள் உதவி செய்திருக்காங்க. நிறைய உதவிகள் செய்த டத்தோக்கள், பிரமுகர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைவர் குறிப்பிட்டது போல, நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாமே குறிப்பிட்டது போல, நமக்கு இன்னும் நிறைய நன்கொடைகள் தேவைப்படுது. சுற்று வட்டார பொதுமக்கள் நீங்கள் அனைவருமே ஒன்று திரண்டு இதுக்கப்புறம் வந்து இது வந்து பொது ஆலயமாக செயல்படும் என்பதனால் அனைவரும் ஒன்று திரண்டு நம்மளுடைய மகா கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான திகதி, அதனால வந்து சேருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 130 ஆண்டுகால சரித்திரத்தை கொண்டுள்ள கோல்ஃபீல்ட்ஸ் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணிகள் சிறப்புடன் நடைபெற பொதுமக்களும் தனியார் நிறுவனங்களும் நன்கொடை அளித்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.